முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பொதுப்பணித்துறையை தன்வசம் வைத்திருந்த போது கரூர், சேலம், திருச்சி ஆகிய இடங்களில் இருந்து சட்டவிரோதமாக கர்நாடக மாநிலத்திற்கு மணல் கடத்தல் நடைபெற்றுள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தை எடுத்து மணல் அனுப்பி வைத்தவர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த மணல் காவிரியில் கர்நாடக அரசு கட்டும் மேகதாது தடுப்பணை பணிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்ற அதிர்ச்சி அளிக்கும் தகவலை தமிழக அரசியல் என்ற வாரம் இருமுறை இதழ் வெளியிட்டுள்ளது. 6000 கோடி ரூபாய் திட்டமான மேகதாது அணை கட்ட மணல் அனுப்பியதன் மூலம் 270 கோடி ரூபாய் வந்தது என்றும் அந்த ஏடு கூறுகிறது. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகமே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஆனால் அதை எதிர்ப்பது போல் நடிக்கும் அதிமுக அரசின் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் குடும்பமே அணை கட்டுவதற்கு தமிழகத்தில் இருந்து மணல் அனுப்பி வைத்த துரோக செயலை தமிழக அரசியல் என்ற ஏடு அம்பலப்படுத்தியுள்ளது.